والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் இன்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சமீப காலமாக நாம் சமூக ஊடகங்களில் நமது சமூகத்தின் பெண்மணிகள் சிலர் வீடியோக்களை பார்க்க முடிகின்றது. இஸ்லாமிய பெண்மணிகள் சிலர்களுடைய அந்த வீடியோக்களில் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தையே மறந்து, மார்க்கத்தை மறந்து, அதனுடைய அடிப்படை கொள்கைகளை மறந்து, நாம் என்ன செய்கிறோம், எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து அவர்கள் பலவிதமான பேட்டிகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். 50 வயதை கடந்த ஒரு முதிர்ந்த பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு தமது மகளோடு அல்லது மருமகளோடு ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து ஒரு யூடியூபருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றார். இன்று ஜும்ஆவுடைய தொழுகையை நான் விட்டுவிட்டு இந்த படத்திற்கு வந்தேன். இந்த படம் அருமையாக இருந்தது, பரவாயில்ல. ஜும்ஆ தொழுகை விட்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல, படம் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெண்மணி, 40 வயதை கடந்த ஒரு பெண்மணி, அவள் சொல்கின்றாள், என் பிள்ளைக்கும் என் கணவருக்கும் தெரியும், என் பிள்ளையை விட, என்னுடைய கணவரை விட இந்த நடிகர் தான் எனக்கு மிகவும் பிடித்தவர் என்று அந்த நடிகர் பெயரை சொல்லி அந்த பெண்மணி சொல்கின்றார். அன்பானவர்களே, தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அந்த இடத்துல ஹிஜாப் அணிந்த ஒரு பெண்மணிகள் சிலர் பாட்டுக்கு குத்தாட்டம் ஆடக்கூடிய அந்த வீடியோவையும் நாம் பார்க்க முடிகிறது. 6 மாதங்களுக்கு முன்பு வஹிதா என்ற கடையநல்லூரை சார்ந்த ஒரு பெண்மணி சமூக வலைதளங்களில் ரீல்ஸை போட்டு சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடி ரீல்ஸ் போட்டு மிகவும் பிரபலமானார். எல்லோரும்
அந்த பெண்மணியை திட்டி தீர்த்தார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்மணி மார்க்க நடைமுறைகளை மறந்து முகத்தை காட்டிக்கொண்டு பருதா அணிந்தவராக முகத்தை காட்டிக்கொண்டு ஆடலுக்கும் பாடலுக்கும் நடனமாடி மக்களை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள். அந்த சூழ்நிலையில் சென்று விட்டாள். அன்பானவர்களே, இது போன்று பல விஷயங்களை சமூக ஊடகங்களில் பெண்கள் வழித்தவறி செல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நமது சமூகத்து பெண்கள் இப்படி போக சினிமா மோகம் அவர்களுக்கு ஏற்பட என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய பெண்கள் இப்படி வழிதவறி போகின்றார்களே, நேர் வழி என்று குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நமக்கு காட்டி தந்திருக்கும் பொழுது தவறான வழியில் சென்று தவறான விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு அதை ஒரு பெருமையாக மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வழிதவறி போயிருக்கின்றார்களே, இதனுடைய ஏன் இப்படி ஏற்பட்டது? சமூக ஊடகங்களில் பார்த்தோம் என்றால் நிறைய பேர் சரியான பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை, கணவனுடைய கண்டிப்பு சரியில்லை, அந்த ஜமாஅத் அவர்களை சரியான முறையில் வழி நடத்தவில்லை என்று பலவிதமான விஷயங்களை போடுகின்றார்கள். அன்பானவர்களே, நாம் காணும் இந்த தலைமுறை எங்கே தவறிவிட்டார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். எங்கு அவர்கள் வழி தவறி சென்று விட்டார்கள்? 30 வருட காலங்கள் ஆகிறது இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் உலக கல்வியை கற்க ஆரம்பித்து 30 வருட காலம். அதற்கு முன்பாக எல்லாம் பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க. இந்த சமீப காலமாக 30 வருட காலமாக மார்க்க கல்வியையும் கற்றுக்கொண்டு அதோடு உலக கல்வியும் கற்க வேண்டும் என்று ஸ்கூல்களிலும் காலேஜுகளிலும் சென்று பரவலாக பெண்கள் படிக்க ஆரம்பித்து பட்டங்களை பெற ஆரம்பித்து விட்ட இந்த சமயத்தில்தான் பலவிதமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அன்பானவர்களே, 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு யாரும் கல்லூரியில் சென்று படிப்பதில்லை பெண்கள், இஸ்லாமிய பெண்கள். ஆனால் இந்த 30 வருட கால இடைப்பட்ட இந்த நாட்களில் பள்ளி கல்லூரிகளில் ஆண்டுகளின் கடைசியில் ஒவ்வொரு வருடத்தினுடைய கடைசி நேரம் ஆண்டு விழா என்று வைப்பாங்க, கல்ச்சுரல் புரோகிராம் என்று வைப்பாங்க. இந்த புரோகிராமில், இந்த ஆண்டு விழாவில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்தில் இஸ்லாமிய பெண்கள் சினிமா பாடல்களுக்கு பாடியும் ஆடியும் நடனமாடியும் அந்த இடத்துல வழிதவற ஆரம்பிக்கின்றார்கள். அன்பானவர்களே, பின்னாளில் பலவிதமான நிகழ்ச்சிகளில் பலவிதமான புரோகிராம்களில் அவர்கள் பாட ஆரம்பித்து ஆட ஆரம்பித்து தங்களுடைய திசையை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, சினிமா மோகம் அவர்களுக்கு அதிகரித்து விட்டது. இதை பெற்றோர்களும் சரியான முறையில் தடுக்கவில்லை. ஸ்கூல்ல இருந்து அவங்க தடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் கல்லூரியிலையும் அந்த பெண்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்திருக்க மாட்டாங்க. சினிமாவுடைய மோகத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து அவர்கள் தூரமாக வைத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த பிரியம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வந்திருக்கும். ஸ்கூல்ல இருந்து அவர்கள் வழிதவற ஆரம்பித்து கல்லூரியில் இன்னும் அது அதிகமாகி அதற்கு பிறகு வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த பெண்கள் அந்த வாழ்க்கையிலும் ஒரு நடிகருடைய பிரியராக ரசிகராக ஆகிவிடுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு பரப்புரையில் ஒரு பெண் சொல்லுது, கை குழந்தை எனக்கு இருக்குது, ஆனால் என் கை குழந்தையை விட்டு காலையில் இருந்து வெயிலில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இந்த நடிகரை பார்ப்பதற்காக. என் பிள்ளையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். பால் குடிக்கக்கூடிய பிள்ளையை விட தன்னுடைய அந்த நடிகர் தான் முக்கியம் என்றால் எந்த அளவுக்கு சினிமா மோகம் அதிகரித்து அந்த பெண்ணுடைய உள்ளத்தை கெடுத்திருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஏன் ஹஸ்ரத் இதனா பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அன்பானவர்களே, பெண்கள் வழி தவறி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர்களை நல்வழியில் கொண்டு வருவது ஒவ்வொருவருக்கும் கடமை. சூரத்து நம்ல் என்ற அந்த சூறாவில், எறும்பு என்ற அந்த சூறாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தஆலா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூரத்தில் வந்து கொண்டிருப்பார்கள். எறும்பினுடைய அந்த தலைவன் சொல்லுவான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் வருகிறது, அவர்கள் உங்களை மிதித்து விடக்கூடும், நீங்கள் உள்ளே போய்விடுங்கள் வீட்டுக்குள் என்று சொல்லும். அந்த எறும்பு அதனுடைய சப்தம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கும். அவர்கள் சிரிப்பார்கள். அந்த எறும்பினுடைய சமூகத்தினுடைய அக்கறை அதை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு எறும்புக்கு தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை இருக்கின்றது. அன்பானவர்களே, ஹுதுஹுது பறவை எங்கோ ஒரு இடத்தில் சூரியனை வணங்கக்கூடிய அந்த சமூகத்தை பற்றி கவலையாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்லும். ஒரு பறவைக்கு ஒரு கூட்டம் அழிவில் சென்று கொண்டிருக்கிறது, சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு என்று ஒரு எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் அக்கறை இருக்கும் பொழுது, அன்பானவர்களே, நம்முடைய சமூகத்து பெண்கள் மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டாமா? நம் தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய உடன் பிறந்த அந்த சகோதரிகள், உடன் பிறவா சகோதரிகள், நம்முடைய ஊர் மக்கள், நம்முடைய சமூகத்து மக்கள் மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். அவர்களை சீர்திருத்துவது நமக்கு கடமை. எங்கே அவர்கள் தவறவிட்டோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்பானவர்களே, இந்த சமூகம் பல இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை வழிதவற விட்டு இருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போன்று சில இடங்களில் இஸ்லாமிய பள்ளிக்கூடம் என்ற பெயர் தாங்கி பள்ளிக்கூடமாக வைத்துக்கொண்டு அவர்களும் ஆண்டு விழாக்களில் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இஸ்லாமிய பெண்களை ஆட விடுறாங்க, பாட விடுறாங்க. இந்த ஆடல் பாடல் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டு அவர்கள் அதனையே பின்பற்றக்கூடிய அந்த நடிகருடைய ரசிகர்களாக வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இங்கே அவர்கள் வழிது வர ஆரம்பிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதன் விளைவாக இன்று பொதுவெளியில் திருமண நிகழ்ச்சிகளில் வெட்கமில்லாமல் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இஸ்லாமிய திருமண எத்தனை மண்டபங்களில் பாருங்க, சில வசதி படைத்த அந்த மண்டபங்கள் அவர்களுடைய திருமணத்தில் நாகுரணிவா பாட்டு போடுவாங்க. அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் கூட கூடாது என்றாலும். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், திருமண மண்டபங்களில் இஸ்லாமியர்களுடைய அந்த கல்யாணத்தில் ஒரு கச்சேரி வைக்கிறாங்க. கச்சேரியில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அங்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை. புர்கா அணிந்து கொண்டு அங்கு மாணவர்கள் அங்கு நின்று டான்ஸ் ஆடுகின்றார்கள். அந்த பாட்டு கேட்கிறாங்க, சேர்ந்து அவர்களும் சேர்ந்து பாடுறாங்க. அன்பானவர்களே, அதே போன்று இன்று நம்முடைய காரைக்காலில் கார்னிவல் என்று திருவிழா நடத்துவாங்க. அந்த கார்னிவல் திருவிழாவில் இஸ்லாமிய பெண்களுடைய கூட்டம் அதிகமாக நடக்குது. அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் செல்லக்கூடிய இடம் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். அங்கு சென்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆடவிட்டு அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைக்கிறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. அது வெட்கமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்கூல்களில் தன்னுடைய பிள்ளைகள் தனியார் ஸ்கூலில் சேர்த்து ஆண்டு விழாக்களில் தன்னுடைய பிள்ளைகள், இஸ்லாமியர்களுடைய பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதை ஒரு பெருமையாக நினைச்சு அன்பானவர்களே அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இதை தவிர்த்தோம் என்றால் அவர்களுடைய கல்லூரி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கல்லூரிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவனை நேசிக்க வேண்டிய அந்த நேரத்தில் வேறொருவனை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருப்பது அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, 7 வயதில் அல்லாஹ் தஆலா நம்மை தொழுக கட்டளையிட்டு இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை 7 வயதிலிருந்து தொழுக ஆரம்பிக்க செய்யுங்கள். 10 வயது அடைந்தால் அவர்கள் தொழுகாவிட்டால் அடித்து தொழுக வையுங்கள் என்று சொன்னார்கள்.
7 வயது என்பது ஒரு மாணவன் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு காலம். 2ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 11 வருட காலம் அவன் ஸ்கூலுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கொள்கின்றானோ அதுதான் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு பிரதிபலிக்கும். அந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் காலை மாலை மதரசாக்களில் சில பேர் காலையில் அனுப்புகிறாங்க, சிலர் மாலையில் அனுப்புகிறாங்க, சிலர் அனுப்புவதே இல்லை. இஸ்லாத்தினுடைய அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அறவே அறிவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அறவே சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நம்ம தவற விடுகின்றோம். இந்த இடத்தில் நாம் தவற விடுவதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது. அன்பானவர்களே, பெண்களுக்கான இதை எப்படி நம்ம சரி செய்வது? இவ்வளவு சீர்கட்டு போயிருக்கக்கூடிய இந்த சமூகத்து பெண்களை, நம்முடைய வாரிசுகளை எப்படி நாம் சரி செய்வது என்று நாம் கலந்தாய்வு செய்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அதற்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் அதற்கான மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, பெண்களுக்கான மார்க்க அமர்வுகள், பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யணும். ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதத்தில் 2 முறையாவது பெண்களுக்கு மார்க்கம் சார்ந்த அந்த நிகழ்வுகளை அவர்கள் அமர வைத்து ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களும் வர வேண்டும். அது தாய்மார்களாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு மார்க்க சார்ந்த, ஈமான் சார்ந்த அந்த அறிவிப்புகள், அந்த அறிவுகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்தால்தான் இதை சரி செய்ய முடியும். கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பழக்க வேண்டும். அன்பானவர்களே, இதுவெல்லாம் இன்று நாம் விட்டுவிட்டதுனால இன்னைக்கு சமூகம் சீர்கட்டு போய் கிடக்கின்றது. அதே போன்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த நேரமும் சஹாபாக்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் செய்கின்றீர்கள், அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்குறீங்க, மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றீங்க, வாழ்க்கையினுடைய நடைமுறையை சொல்லிக் கொடுக்குறீங்க, அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களிடத்தில் கேள்வி பதில் கேட்க முடியல, ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைத்தால் முடிய மாட்டுது. எங்களுக்கென்று ஒரு நாளை, ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், எங்களுக்கு நீங்கள் பயான் செய்யுங்கள், உங்களிடத்தில் நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றோம், ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களிடத்தில் கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் என்று நபி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி கோரிக்கை வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு நேரத்தை கொடுத்து, இந்த நேரத்தில் பெண்மணிகளுக்காக, சஹாபா பெண்மணிகளுக்காக பயான் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடினாங்க. நபி அவங்களுக்காக பயான் நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஹதீஸுகளில் வரக்கூடிய விஷயம். அன்பானவர்களே, பெண்களுக்காக தனிப்பட்ட முறையில் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும். அவங்க மார்க்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். சமூகத்தை விட்டும் அவர்கள் வேறு பக்கம் செல்லக்கூடாது. அதற்கான முயற்சியை நாம் செய்வது ஒரு நபி வழியாக இருக்கின்றது, சுன்னத்தான முறையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஈமானிய வாழ்க்கையில் முழுமையாக தம்மை இணைத்து கொண்ட, குர்ஆனும் ஹதீஸும் கூறக்கூடிய பெண்களுடைய அந்த வாழ்க்கையை பெண்களுக்கு எடுத்து சொல்லணும். வரலாறு, குர்ஆனில் எத்தனை வரலாறுகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, தஹ்ரீம் என்ற அந்த சூறாவில் 2 பெண்களை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்கின்றான். இஸ்லாமிய பெண்கள், 2 பெண்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதுவான்ற பெண்களுடைய வாழ்க்கையை, அதனுடைய வரலாறை
நம்முடைய பெண் சமூகத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். கணவனாக இருப்பவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தந்தையாக இருப்பவர் தன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோன்ற சம்பவங்களை ஒரு பெண் மரியம் சூராவை ஓத வேண்டும். அந்நூர் சூரா, நூர் என்ற சூறாவில் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆண்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விஷயத்தை மாயிதா சூறாவில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்துல் மாயிதாவில் ஒரு ஆண் எப்படி வாழணும், மாயிதா சூறாவை ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 18வது சூரா ஜுஸுவில் இருக்கக்கூடிய அந்த சூறாவை பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதில் தான் பெண்கள் எப்படி வாழணும், யாருக்கு முன்னால் எப்படி பேசணும், வீட்டில் யாரை அனுமதிக்கணும், யாரோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், யாரோடு நாம் பழக வேண்டும், யாருக்கு முகத்தை காட்டணும், யாருக்கு முகத்தை காட்டக்கூடாது, யார் திருமணத்திற்கு தகுதியானவர்கள் என்று பலவிதமான ஒழுங்குமுறைகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்நூர் சூறாவை, இந்த சூறாவினுடைய விஷயங்களை பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று குர்ஆனில் பலவிதமான பெண்களுடைய வாழ்க்கை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் முஜாதலா என்று கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய 28வது ஜுஸுவினுடைய முதல் சூரா. அதில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி வாதிட்டார்கள், வாதிட்டு எப்படி ஒரு சட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேரம் குறைவாக இருப்பதனால குறிப்புகளை மட்டும் நான் சொல்கின்றேன். அன்பானவர்களே, இதையெல்லாம் நம் பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அவர்கள் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆவார்கள். அதே போன்று அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில 2 விஷயம் ஆக முக்கியமானது, 2 அம்சங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று, தீனுடைய அடிப்படையில் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தீனுடைய அடிப்படையில் மார்க்கம் என்ன வழிமுறையை சொல்லுகின்றது, எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி மற்ற ஆண்களோடு பேச வேண்டும், எப்படி மற்ற ஆண்கள் சகோதரர்களோடு பேச வேண்டும், இப்படி பல விஷயங்களை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீனுடைய அடிப்படையில் மார்க்க வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னொன்று, தீனுக்காக வாழ வேண்டும். ஒன்று தீனை பின்பற்றி வாழ்வது, இன்னொன்று தீனுக்காக மார்க்கத்திற்காகவே வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுவெல்லாம் சஹாபாக்களிடத்தில் இருந்த வாழ்க்கை வழிமுறை, சஹாபி பெண்களிடத்தில் இருந்த வாழ்க்கை வழிமுறை. 2 விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். தீனுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஜைனப் அவர்களை தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மா அவர்களுடைய சகோதரி அவர் ஹாலா பின்த் ஹுவைலித் அவர்களுடைய மகனுக்கு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க. நுபுவத்தினுடைய அந்த பட்டம் நபி அவர்களுக்கு கிடைப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் அவர்களுக்கு முடித்து கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சில நாட்களிலேயே அவர்கள் வியாபாரத்திற்காக சென்று விடுகின்றார்கள். ஏன் திருமணம் அந்த நபருக்கு முடித்து கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட உள்ள சிறப்பு, நேர்மையான மனிதர். நம்ம திருமணத்திற்கு பெண் எடுக்கும் பொழுது அவர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட அந்த மணமகன்கிட்ட என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். நேர்மையாக வாழ்ந்தவர், யாரிடத்தில் அநீதம் செய்தது கிடையாது. அதே போன்று நபி அவர்களுக்கு நெருங்கிய உறவினர். மூன்றாவதாக திறமையான வியாபாரி, நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நபி உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்க. சில நாட்கள்ல ஒரு வியாபாரத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார். சென்று வந்த பிறகு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். நபி அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள்.
சிறிது சிறிதாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்து கொண்டிருந்த இந்த காலம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சென்று வந்த பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையை அல்லாஹ் தஆலா நபியாக்கி விட்டால் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குகிறது, நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கணவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், ஒரு பெண் சொல்வதினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது, நான் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று அவர் தவிர்த்து விட்டார். காலங்கள் கடக்கின்றது, ஹிஜ்ரத்துடைய நேரம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நானும் உங்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விடவா? வேண்டாம், உன் கணவரோடு இருங்க. அவர் காஃபிரா இருந்தாலும் இப்போ வரையும் மார்க்க சட்டம் அவர்களுக்கு எதிராக வரவில்லை. அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருடைய நேரம், ஹிஜ்ரி 2 பத்ர் போருடைய சமயத்தில் தன்னுடைய கணவர் காபிர்களோடு இருக்கின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதிர்த்து போரிடுகின்றார். அந்த போரில் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவிற்கு அழைத்து வரப்படுகின்றார். அந்த நேரத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க, யாரெல்லாம் கைதியாக இருக்கிறாங்களோ அவங்க சிறிது பணத்தை கொடுத்துட்டு அவங்க தங்களை விடுவித்துக் கொள்ளலாம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து தங்களுடைய மாலையை, தங்க மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள் தன்னுடைய சகோதரரிடத்தில். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரர், அவரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறாங்க. நபி அவர்கள் அந்த மாலையை பார்த்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழுக வந்துடுது. தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயன்படுத்திய அந்த மாலை, அதை பார்த்த உடனே அழுகை வந்து விடுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. இது என்னுடைய அருமை மனைவியினுடைய மாலை, இதை பிணைக்காக கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் நாடினால் இவரை மன்னித்து விடலாம் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. அதே போன்று மன்னித்து விடப்படுகிறது. அந்த மாலையை திருப்பி மகளிடத்திலே கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க நபி அவங்க, உங்களுடைய மகளை, என்னுடைய மகளை, உங்கள் மனைவியை நீங்கள் இங்கு திருப்பி அனுப்பி விட்டுவிட வேண்டும். அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அவர்கள் ஆகுமாக்கப்பட்டவர் அல்ல, மார்க்க சட்டம் இறங்கிவிட்டது. முஸ்லிம் தான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மகள் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம் அல்ல, அதனால் திருப்பி வந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துடுறாங்க, மதீனாவிற்கு வந்துடுறாங்க. அதற்கு இடையில் ஹிஜ்ரி 8க்கு முன்பாக அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக வியாபாரத்திற்காக ஷாம் நாட்டிலிருந்து திரும்பும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் வியாபார பொருளை பிடித்து சிறை பிடித்து கொண்டு வியாபார பொருளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையில் அங்கிருந்து தப்பித்து மதீனாவில் வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஃபஜருடைய நேரம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு எட்டி பார்த்து நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சப்தமிட்டு சொல்கிறார்கள், அபுல் ஆஸ் அவர்களை நான் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு அபயம் நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாங்க. நபி உங்க தொழுதவனே கேட்கிறாங்க, நான் கேட்ட விஷயம் நீங்களும் கேட்டீர்களா? ஆம், என்னுடைய மகள் ஜைனப் அவர்கள் அபுல் ஆஸிற்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பதாக சொன்னதை நீங்க கேட்டீர்களா என்று ஆம் என்று சொன்ன பிறகு நபி அவங்க எழுந்து போறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. போய் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அபுல் ஆஸை அவர் உன்னுடைய தாயினுடைய சகோதரியின் மகன், உனக்கு சகோதரனுடைய அந்தஸ்தில் உள்ளவன், அவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் விருந்தோம்பல் செய்யுங்கள், நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர்களோடு சேர்ந்து உறவாடக்கூடாது என்று நபி அவங்க சொல்லிடுறாங்க. சேர்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்லிடுறாங்க. ஏனென்றால் அவர் காஃபிர், நீ முஸ்லிம். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவர் என்னை தேடி வரவில்லை, அவருடைய பொருளை தேடி வந்திருக்கிறாரு. வியாபார பொருளை சஹாபாக்கள் பிடித்து கொண்டு வந்துட்டாங்க, அதை தேடி வந்திருக்கிறார். இப்போ நபி அவங்க அந்த வியாபார பொருளை அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு வாங்கி கொடுத்துறாங்க. கொடுத்த பிறகு அவர் மக்காவிற்கு சென்று இந்த வியாபார பொருட்களை எல்லாம் உரியவர்களிடத்தில் கொடுத்து விட்டு மக்கத்து காபிர்கள் குறைஷிகளை அழைத்து கேட்கின்றார், நான் உங்களுடைய விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன்,
நீ சிறந்தவர், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்று எல்லோரும் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி மதீனாவிற்கு வருகிறார். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து வைக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய கணவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்ன பெண்மணி, இஸ்லாமிய வழிமுறைப்படி வாழ்ந்த அந்த பெண்மணி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அன்பானவர்களே, இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது, இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், தீனுக்காகவே வாழ்ந்தவர்கள். பத்ர் போர்க்களத்தில் 3 சகோதரர்கள் ஷஹீதாராங்க. அஃப்ரா பின்த் உபை என்ற அந்த பெண்மணியினுடைய மகன், 7 மகன்கள்ல 7 பேர் பத்ர் போர்ல கலந்து கொண்டவங்க, 3 பேர் ஷஹீதானாங்க. ஷஹீதான பிறகு கேட்கப்படுகிறது, உங்களுடைய 3 பசங்க ஷஹீதாயிட்டாங்கல்ல, உங்களுக்கு கவலையா என்று கேட்கும் பொழுது சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், என்னுடைய 3 பசங்க ஷஹீதாயிட்டாங்க, அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. சௌதா அம்மா நபி அவர்களுடைய மனைவி போய் துக்கம் விசாரிக்க போறாங்க. போய் கேட்கிறாங்க, உங்க 3 மகன் இறந்துட்டாங்களே, என்ன கவலைப்படுறீங்களா? இல்லை, என்னுடைய 3 மகனுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டான், ஷஹீதாக்கிட்டான் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னும் 4 மகன்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, ஷஹாபா பெண் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அந்த வழிமுறை நம்முடைய பெண்களுக்கும் உருவாக வேண்டும். நம் சமூகத்து பெண்களை தவறான வழியில் போவதை விட்டும் நான் பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை, ஒவ்வொரு சகோதரனுக்கும் கடமை, ஒவ்வொரு கணவனுக்கும் கடமை. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் பெற்றோர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நல்ல சிறந்த வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. வாஹிரா தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.